இல்லை ஜாதி ரீதியாக ஒதுக்குறீங்கன்றாங்க, பழைய சமூகத்தை ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. தவறான கேள்வியில் நீங்க இது தவறான கேள்வி. எல்லாருமே ஒருங்கிணைத்து தான் சப்ஜெக்ட் நடக்கும். கரெக்டா தானே நடந்துட்டு இருக்கு. கரெக்டா தானே நடந்துட்டு இருக்கு. அது ஒரு தரப்பா நடக்குதுன்னு என்ன கேட்கிறாரு. முழு மன நிறைவு தான், முழு மன நிறைவோட இருக்கு. அரசு வேலைகளில் முன்னுரிமை தரணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகள்லாம் இருக்கு. வீடு வந்து போன ஜூம் என்னன்னா நீ காலையில இருந்து இருக்கு ரொம்ப சிறப்பா அரசு கட்டுப்பாட்டோட எந்த விதமான குறை இல்லாம காலையில இருந்து வந்து மனதோட மாதமா போன கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பா இந்த வெற்றியாளர்கள்லாம் வந்து அரசு வேலைகளில் எங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்குறாங்க மாதிரி நிறைய கோரிக்கைகள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சொல்லுங்க. பாலமேடு ஜல்லிக்கட்டில் ஒரு தரப்பு சமூகத்தில் ஒதுக்கி வச்சிருக்கீங்க, நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க கருப்படி. இல்லை ஜாதி ரீதியாக ஒதுக்குறீங்கன்றாங்க, பழைய சமூகத்தை ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. எதுக்குமே தவறான கேள்வியில் நீங்க இது தவறான கேள்வி. எங்களுக்கு எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்று, எல்லாருமே ஒருங்கிணைத்து தான் சப்ஜெக்ட் நடக்கும். யாருமே இது வந்து அரசு நடத்துறது நீங்க கேள்வி கேட்கறது கொஞ்சம் சரியா பார்த்துக்கணும். காலையில இருந்து இருக்கிறீங்க, நீங்க எந்த டிவி ஏன் இப்படி கேட்குறீங்க? எந்த கவனமும் என் கவனத்துக்கு வரல. அந்த மாதிரி எதுவுமே எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. போட்டி கடந்த ஆண்டை விட இந்த விட சிறப்பா இருக்கும்.